السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாநகர் மாவட்டம் கோட்டைப்புதூர் கிளை சார்பாக இறை திருப்தியை பெற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தில இந்த தர்பியா நல்லொழுக்க பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல தருணத்தில மார்க்கப்பற்றும் மறுமை வெற்றியும் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. தர்பியா என்கிற காரணத்தினால் சில பிரார்த்தனைகளோடு சில கேள்விகளோடு தலைப்பிற்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் இஸ்லாம் என்னும் மகத்தான கண்ணியத்திற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிற பொழுது எந்த ஒரு தருணத்திலும் எந்த ஒரு சூழலிலும் இஸ்லாத்தின் மீது இருக்கிற ஈடுபாடுகளை நாம் குறைத்து விடக்கூடாது. யாரிடத்தில் இஸ்லாத்தின் தொடர்புகளும் அது சார்ந்த சிந்தனைகளும் குறைந்து விடுகிறதா, அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான இன்னல்களை அவர் சந்திப்பார். ஒரு குறிப்பிட்ட 20 வயதிற்கு உட்பட்ட ஒரு இளைஞர், அந்த இளைஞரை அழைத்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாய் சொல்லுகிறேன், இன்னீ லஉஹிப்புக், இளைஞனே உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கப்பற்றோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை அந்த இளைஞனுக்கு ஒரு பிரார்த்தனை வாயிலாக அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த இளைஞர் பெயர் தெரியுமா சகோதரர்கள்? பகுதியில அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இளைஞனை பார்த்து உன்னை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அந்த பேர் தெரியுமா தம்பி உங்களுக்கு? உனக்குதான் பேசிட்டு இருந்த இவ்வளவு நேரம் பேசின கேள்வி கேட்பேன், சரியா? சரி, சகோதரிகள் பக்கம் சொல்லுங்க. ஒரு இளைஞனை பார்த்து நபிகளார் உன்னை நான் விரும்புகிறேன் என்கிற வார்த்தையை பதிய வைக்கிறார்கள்.
அதற்கு பிறகு ஒரு பிரார்த்தனை ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இறைவா, அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக அப்படின்ற துஆவை கற்றுக் கொடுக்கறாங்க. சொல்லுங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஆனா அந்த பதில் இல்லையே. வேற எந்த இளைஞர்? ஒரு 15-16 வயது மதிக்கத்தக்க இளைஞர். சரி, அவங்க பேரு முஆத் இப்னு ஜபல். சொல்லுங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இளமை பருவத்திலே இருக்கிறார். மார்க்கப்பற்றோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் போத, இறைவனிடத்திலே வைக்க வேண்டிய கோரிக்கையை அழுத்தமாய் முதலிலே வைக்க வேண்டும். நம்மிடத்திலே இருக்கிற குறையே அதுதான். நான் நன்றாய் வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயப்படணும், தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், சோதனைகளில் இருந்தெல்லாம் மீள வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இறைவனிடத்திலே வைக்க வேண்டிய ஆப்ளிகேஷன், அந்த கோரிக்கையை சரியாய் வைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹுவின் உதவி கிடைப்பது கடினம். அல்லாஹுவின் தூதர் முஆத் என்கிற இளைஞரை அழைத்தார்கள். அழைத்து விட்டு சொல்கிறார்கள், யா முஆத், வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், இன்னீல உஹிப்புக், உன்னை நான் விரும்புகிறேன். சும்ம ஊசிக், உனக்கு நான் ஒரு அழகான வசியத்து ஒன்றை செய்கிறேன். யா முஆத், முஆதே, லா ததஅன்ன ஃபீ துபரி குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகை முடிந்ததற்கு பிறகு, நன்றாய் கவனிக்க வேண்டும், ஒவ்வொரு தொழுகை முடிந்ததற்கு பிறகும் மார்க்கப்பற்றோடு நீ வாழ்வதற்கு அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வை முஆதே என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த தருணத்திலே கற்றுக் கொடுக்கப்பட்ட பிரார்த்தனை தான் அல்லாஹும்ம இறைவா, அஇன்னி, உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன். அலா திக்ரிக, முதலாவது அலா திக்ரிக, உன்னை நினைப்பதற்கு உதவி தேடுகிறேன். வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு உதவி தேடுகிறேன். வ ஹுஸ்னி இபாதத்திக, உன்னுடைய நீ கற்றுத்தந்திருக்கிற அமல்களை உனக்காக அழகான முறையில் செய்வதற்கு உதவி தேடுகிறேன். தொழுகையை கற்றுத்தந்திருக்கிறாய், நோன்பை கற்றுத்தந்திருக்கிறாய், திக்ர் செய்வதை கற்றுக் கொடுத்திருக்கிறாய். இவைகளையெல்லாம் அழகான முறையில் நான் செய்வதற்கு உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன். முதலில் ஒரு விஷயத்தை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். மார்க்கப்பற்றோடு வாழ வேண்டுமானால் அல்லாஹ்விடத்தில் நீ உதவி தேடு என்று அல்லாஹுவின் தூதர் அழகான முறையிலே கற்றுத் தருகிறார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீ கேள், இறைவா உன்னை நினைக்க வேண்டும், உன் உதவி இல்லாமல் உன்னை நினைக்க முடியாது இறைவா, உனக்கு நன்றி செலுத்த வேண்டும், உன் உதவி இல்லாமல் உனக்கு நான் நன்றி செலுத்த முடியாது இறைவா, உனக்கான அமல்களை வணக்க வழிபாடுகளை நான் செய்ய வேண்டும், உன் உதவி இல்லாமல் செய்ய முடியாது இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே நீ கேள் என்ற அல்லாஹுவின் தூதர், அதுவும் அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள், ரொம்ப அரிதான வார்த்தை. இவ்வளவு ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் அல்லாஹுவின் தூதரோடு வாழ்ந்தார்கள். ரசூல்லா ஒரு தோழரை அழைத்து, அல்லாஹ் மேல சத்தியமா உன்னை நான் விரும்புறேன், நேசிக்கிறேன், காதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள் என்பது ரொம்ப ரேர், ரொம்ப அரிதான ஒரு காரியம். இப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், பெரும் பெரும் சஹாபாக்களுக்கு கிடைக்காத ஒரு அளப்பரிய பாக்கியம் முஆத் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த முஆத் யார்? மார்க்கப்பற்றோடு வாழ்வதற்கு ஆசைப்பட்டார். தயவு செய்து நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய மைனஸ், பெரிய குறை,
ஒன்றை நாம் செய்வதற்கு முன்னால் ரப்பிடத்திலே கோரிக்கை வைக்க வேண்டும். மார்க்கப்பற்றோடு வாழணும். அல்லாஹ் கிட்ட கோரிக்கை வைத்தால்தான் அல்லாஹ் வாழ்வதற்கு உதவி செய்வான். அழகான துஆ, பல பேருக்கு தெரிந்த துஆவும் கூட, ஆனாலும் வழக்கத்திலே இல்லை. தயவு கூர்ந்து இந்த பிரார்த்தனையை நாம் வழக்கத்திலே கொண்டு வர வேண்டும். ஒரு 3 வார்த்தைகள் அடங்கிய துஆ. அல்லாஹும்ம இறைவா அஇன்னி, எனக்கு ஹெல்ப் பண்ணி இறைவா, உதவி செய். அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. ரொம்ப அழகான முத்தால் மணியால் கோர்க்கப்பட்ட வார்த்தைகள். அப்படியே நமக்குள் கொஞ்சம் நிசப்தமா சொல்லிக் கொள்வோம். சொல்லுங்க, அல்லாஹும்ம. அல்லாஹும்ம. டீ பிரேக் வேற கிடையாது, அதனால கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகளை கூர்ந்து, குறிப்பிட்ட நேரம் தான் பேசுவேன், ரொம்ப நேரம் பேச மாட்டேன். முக்கியமான செய்திகள் கொஞ்சம் அல்லாஹ்விற்காக காது கொடுத்து கேளுங்கள். சிறுவர்கள் சிறுமிகள் ஆழ்ந்தாங்கே அவர்களின் வேலைகளை பார்த்தாலும் அது பிரச்சனை கிடையாது, ஓரளவுதான் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். பெரியவர்கள் தயவு கூர்ந்து சொல்லப்படுகிற செய்திகளை கேளுங்க. அல்லாஹும்ம அஇன்னி, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இன்னும் ஒரு தடவை, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அரபியிலே இறைவனிடத்திலே கேட்பது சாலச் சிறந்தது. அல்லாஹ் அதை விரும்புகிறான், நேசிக்கிறான். அதனால் கொஞ்சம் மொபைல் போன் வந்து விட்டது. தமிழிலேயே நம்முடைய வாய்ஸ் நோட்ல அதை போட்டு வைத்துக் கொண்டு தொழுகை முடிந்ததற்கு பிறகு நீங்கள் அதை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டால் அதிகபட்சமா ஒரு 3 நாள்ல மனனம் ஆயிடும். ரொம்ப அழகான வார்த்தை. இன்னொரு முக்கியமான துவா, ரொம்ப ஷார்ட்டான, ரொம்ப இனிப்பான ஸ்வீட்டான துவா. சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிற இளைஞர், ஏன் ரசூலுல்லாஹ் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து இத சொல்கிறார்கள் என்றால், வாழ்க்கையை இறைவனுக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். 2 வார்த்தை தான் ரசூலுல்லாஹ் ஒரு டெமோ வச்சு சொல்றாங்க. பொதுவாகவே நம் வாழ்க்கையில் இது போன்ற பிரார்த்தனைகள் துஆக்களை அதிகப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முடியும். இந்த இளைஞர் பெயர் அலி ரலியல்லாஹு அவர்கள், நபிகளாரின் மருமகனார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்கனவே அலி அவங்க பெரிய தகப்பனாருடைய மகன், தம்பி முறை வேணும். பெரியதா பையன், தாம் பையனை தாம் மகளை அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து மருமகனாகவும் ஆக்குகிறார்கள். இந்த அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கம்பு குச்சி ஒன்றை எடுக்கிறார்கள். ஒரு குச்சி ஒன்றை எடுத்து அந்த குச்சியை அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட காட்டுறாங்க. அலியே, இந்த குச்சி ஏதேனும் வளைந்திருக்கிறதா? இல்லை அல்லாஹ்வின் தூதரே, நேராகத்தான் இருக்கிற. எவ்வளவு அழகான ஒரு உதாரணம் பாருங்க. அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, உன் வாழ்க்கையிலும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எவ்வித வளைவு நெளிவும் இருக்கக்கூடாது. நேரா இருக்கணும், ஸ்ட்ரைட்டா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நல்லதைத்தான் பண்ணணும், கெட்டது செய்யக்கூடாது. மார்க்கத்திற்கு மாற்றமான காரியம், அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிடாத காரியம் என்றால் அது செய்யக்கூடாது. அது வளைஞ்ச கம்புக்கு சமம். இப்ப அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு 2 வார்த்தையை கற்றுத்தர, மார்க்கப்பற்றோடு நீ வாழ வேண்டும் என்று சொன்னால்
அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இதை கேள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அழகான 2 வார்த்தை. சஹீஹ் முஸ்லிம்னு ஒரு நபிமொழி தொகுப்பு இருக்கிற, அதனுடைய தமிழ் நம்பரை சொல்றேன். 4வது பாகம், சஹீஹ் முஸ்லிம்ல 4வது பாகம் 5271, 5271. நீங்க முஸ்லிமுடைய 4வது பாகத்தில் இந்த நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த துஆ இருக்கும். எடுத்து பார்க்க கூட அவசியம் இல்லாத, வாய்ப்பில்லாதவர்கள் நான் சொல்வதையே நீங்கள் மனனம் செய்து கொள்ளலாம். முதல் வார்த்தையாய் சொன்னார்கள், அல்லாஹும் மஹ்தினி, அல்லாஹும் மஹ்தினி, இறைவா எனக்கு நல்வழி காட்டுவாயாக. ரொம்ப அழகான வார்த்தை. அல்லாஹும் மஹ்தினி, இறைவா எனக்கு நல்வழி காட்டுவாயாக. வஸத்தித்னி, கொஞ்சம் புது வார்த்தை மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் வாய்களிலே அசைத்து பார்த்தால், மொழிந்து கொண்டால் எளிமையான வார்த்தை தான். வஸத்தித்னி, அதனுடைய பொருளை பாருங்கள். இறைவா நல்லதை, நேர்மையானதை செய்வதற்கு எனக்கு வழிகாட்டுவாயாக. இதான் மார்க்கப்பற்று. என்னை சுற்றி நிறைய குழப்பம் இருக்கிறது, என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கிறது, என்னை சுற்றி நிறைய ஜமாத்துக்கள், அமைப்புகள் இருக்கிறது, என்னை சுற்றி குர்ஆன் ஹதீஸ் பெயராலேயே ஏமாற்றப்படுகிற பல காரியங்கள் நடக்கிறது. அதெல்லாம் எனக்கு வேணாம் இறைவா, எனக்கு நேர் வழிகாட்டு. வஸத்தித்னி, நல்லதை, நேர்மையானதை செய்வதற்கு வழிகாட்டு. ரொம்ப அழகான வார்த்தை. வியாபாரிகள், தாய்மார்கள், இளைஞர்கள், படிக்கிற வாலிபர்கள், கல்லூரிக்கு செல்பவர்கள், பள்ளிக்கூடத்திற்கு செல்பவர்கள், திருமணமானவர்கள், ஆகாதவர்கள், சிறுவர்கள், வயதானவர்கள் அனைவருக்குமான ஒரு அழகான துஆ. அல்லாஹும் மஹ்தினி வஸத்தித்னி. அல்லாஹும் மஹ்தினி என்ற இந்த வார்த்தை ஏற்கனவே இந்த வித்ரு குனூத் துஆ ஆரம்பிக்கும் போது இதை சொல்லித்தான் ஆரம்பிப்போம். எல்லாத்துக்கும் தெரியும், அல்லாஹும் மஹ்தினி ஃபீமன் ஹதைதன ஆரம்பிக்கும். அதுல உள்ள அல்லாஹும் மஹ்தினி தான். வஸத்தித்னி கொஞ்சம் புதிய வார்த்தை. ஏன் இவ்வளவு அழுத்தமாய் சொல்லுகிறோம்? நீ மார்க்கப்பற்று படி வாழணும்னு கைய விரிச்சிட்டு அல்லாஹ்னு வானத்தை திறந்து பார்த்து இருந்தால் வாழ முடிய. ரப்பிடத்திலே நீ கோரிக்கை வைத்தால் தான் அல்லாஹ் உனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கையை நீ வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அழுத்தமாய் சொன்னார்கள். சொல்லுங்க, அல்லாஹும் மஹ்தினி, அல்லாஹும் மஹ்தினி, அல்லாஹும் மஹ்தினி வஸத்தித்னி. இந்த ப்ரொனவுன்ஸ், அத ஸ்பெல் பண்ற சீன் தால், தாலுக்கு மேல ஷத்து, பிறகு தால், சத்தித் புள்ளி இல்லாத தால், புள்ளி இல்லாத சீன் ஃபர்ஸ்ட், சீன் தால், தாலுக்கு மேல ஷத்து, தாலுக்கு கசர், பிறகு தால், நூனியா, சத்தித்னி, சத்தித்னி. சொல்லுங்க, அல்லாஹும் மஹ்தினி, அல்லாஹும் மஹ்தினி வஸத்தித்னி. சொல்லுங்க நீங்களா, இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை. மாஷா அல்லாஹ். வந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் மார்க்க பற்றை அந்த கயிறு எடுத்து மேல போட்டுருங்க, உறுதியாய் கடைபிடிப்பதற்கு இறைவனிடத்திலே வைக்க வேண்டிய கோரிக்கை குறித்து அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதுல 2 விஷயத்தை நாம் கற்றிருக்கிறோம். முதலாவது விஷயம், இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் எவ்வளவோ ஆடம்பரமாய், அலங்காரமாய், சுகபோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது.
நமக்கென்று சில கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதைத்தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்கிற ஒரு முறையான வாழ்க்கை பயணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு வாழ்கிற பொழுது பலவிதமான சிரமங்களை நாம் சந்திக்கத்தான் செய்வோம். என்றாலும் கூட சமகாலத்திலே நீங்கள் பார்க்கலாம், அதிகப்படியான இஸ்லாமிய சொந்தங்களிடத்தில், இஸ்லாமிய ஆண் பெண்களிடத்தில் மார்க்கத்தின் மீது இருக்கிற பற்று கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து வருவதை பார்க்கிறோம். சமகால சூழல் படு மோசமாய் இருக்கிற, தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு சூழலாய் இருக்கிற ஒரு இஸ்லாமிய குடும்பம் தன் குடும்பத்தை மார்க்க பற்றின்படி அவர்கள் வார்த்தெடுக்க வேண்டுமானால் அவ்வளவு சிரமத்தோடு தான் வார்த்தெடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள். ஆனாலும் வேறு வழி இல்லை. மறுமைக்காக வாழ்கிறோம், இறைவனுக்காக வாழ்கிறோம் என்கிற முடிவை எடுத்திருக்கிற நாம் இறைவனிடத்தில் கொண்டிருக்கிற தொடர்பையும் இறை தூதர் வழிகாட்டி இருக்கிற வாழ்க்கை முறையையும் நாம் வழிபிறழச் செய்யாத வகையில் நம் வாழ்க்கையை கட்டமைக்க கடமைப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற அழகான மிக எச்சரிக்கையூட்டுகிற ஒரு வசனத்தை பார்க்கலாம். இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற 39வது அத்தியாயம் 14-15வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார், தெளிவான நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? உண்மையான நஷ்டவாளிகள், மிக பெரும் நஷ்டத்தை அடைந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார், குல் நபியே சொல்லுங்கள், இன்னல் காசிரீன் நஷ்டவாளிகள் யார் என்று நீங்கள் சொல்லுங்கள். அல்லதீன கசிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹும் யௌமல் கியாமா, தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டு தன் குடும்பத்தாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டவர்கள்தான் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் நஷ்டவாளிகள். மார்க்கப்பற்ற அவனிடத்திலும் இருக்க, குடும்ப தலைவராக இருக்கிற கணவனிடத்திலும் இருக்க, குடும்ப தலைவியாக இருக்கிற தாயாரிடத்திலும் இருக்க, அவன் குடும்பத்தார் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்திலும் இருக்க, இவ்வாறு தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் யார் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள்தான் தெளிவான நஷ்டவாளிகள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ, இதுதான் மிக தெளிவான நட்டம். அல்லாஹ் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறான். அந்த குடும்பத்தாருக்கு தாய் தந்தையை என்கிற அந்தஸ்தை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான். ஆனால் நீ மார்க்கப்பற்றை உனக்கோ உன் குடும்பத்தாருக்கோ ஊட்ட வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. நீதான் தெளிவான நஷ்டவாளி என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். எனக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தி என் குடும்பத்தார் அவர்களும் நஷ்டமடைந்து மறுமையில கைசேதப்படுகிற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்று சொன்னால் கொஞ்சம் நம் வாழ்க்கையை மீளாய்வு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குடும்ப தலைவராயிருக்கிறார், மார்க்கப்பற்று எவ்வளவு தூரமாயிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் தெளிவாய் சொன்னார்கள், மன் ஸல்ல ஸலாத்தல் ஃபஜ்ரி ஃபீ ஜமாஅ, யார் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பிற்கு கீழ் வந்துவிட்டார்.
அல்லாஹுவின் பாதுகாப்பு கிடைக்கிற ஒரு பாக்கியம். ஒரு குடும்ப தலைவர் ஒரு கணவராக இருக்கிறார், ஒரு ஆணாக இருக்கிறார். சமகாலத்திலே நீங்கள் பார்க்கலாம், கடந்த காலத்தை போன்று ஃபஜ்ருடைய நேரத்தில் பள்ளிவாசலை அலங்கரிப்பவர்கள் மிக மிக குறைவு. குறிப்பாக இளம் வயது இளைஞர்கள் யாருக்கோ வந்த விதி என்று இருக்கிறார்கள். முன்னரெல்லாம் ஒரு காலம் இருந்தது, கணவன் தொழுகைக்கு எழுகிற பொழுது மனைவியை எழுப்பிவிட்டு விட்டு பிள்ளைகளை தொழ வைக்கிற ஒரு வழக்கம் இருந்தது. காலை 7 மணிக்கு பள்ளிக்கூடத்திற்கு ஒரு தாய் தயார் செய்கிறார், 8 மணிக்கு காலேஜ் செல்கிறான், 8:30 கடையை திறக்கிறதுக்கு ஆபீஸுக்கு செல்கிறார். ஒரு மணி நேரத்திற்கு முன்பு, ஒரு 1.5-2 மணி நேரத்திற்கு முன்பு மார்க்கப்பற்றை கவ்வி பிடிக்கிற வணக்க வழிபாடுகளில் தெளிவான நஷ்டவாளிகளாய் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹுவின் பாதுகாப்பு கிடைக்கிறது. இன்னும் ஒருபடி மேலாய் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹு பொறுப்பெடுத்துக் கொண்டான் என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட யார் அதிலே அலட்சியமாய் இருக்கிறார்களோ அல்லாஹ் கேள்வி கேட்காமல் விடவே மாட்டான். உன்னை பொறுப்பெடுத்துக்குவென்று சொன்னதற்கு பிறகு உனக்கு அலட்சியம் மேலிடுகிறதா? தொழுகைக்கு வரமாட்டியா? அல்லாஹுவின் தூதர் வன்மையாய் கண்டித்தார்கள். பால ஷைத்தான் ஃபீ உதுனி, எவன் ஃபஜ்ர் தொழவில்லையா அவர் காதிலை ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். அசுத்தப்படுத்துறதுக்காக சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கிட்ட காலையில 8 மணி 9 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து காது ஈரமா இருக்குதான்னு தடவி பார்க்கிற அர்த்தம் அல்ல. நாசப்படுத்துகிறான், இழிவுபடுத்துகிறான் ஷைத்தான். நீ அன்றைய தினம் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவனாய் மாறிவிட்டாய். ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு குடும்பத்தினுடைய ஒளி, ஒரு குடும்பத்திலே இறை அருள், ஒரு குடும்பத்தின் இறை நேசம் அந்த குடும்பத்தார் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுவதில் தான் இருக்கிறது. ஏன் நம்ம பிள்ளைய பள்ளிக்கூடத்திற்கு சரியாய் அனுப்ப முடிகிற நம்மால் தொழுகையை கடைபிடிக்க ஏவ முடியவில்லையே? ஏன் காலேஜுக்கு அனுப்புகிறோம், பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறோம், காலை உணவு பகல் உணவு எல்லாத்தையும் மிஷினை விட வேகமா பயங்கர ஸ்பீடா 1 மணி நேரம் எல்லார் வீட்லையும் காலையில போர்க்களமே நடக்கும். அவ்வளவு வேகமாய் அவ்வளவு விரைவாய் உலக ஆசைக்காக உலக மோகத்திற்காக அழிந்து போகிற இந்த கல்விக்காக கவனம் செலுத்துகிற நம்மால் மறுமை வெற்றியை பிரதானமாய் கொண்டிருக்கிற அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்ன அவ்வளமாய் ஹாஸபு பில் அப்து யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே ஒரு அடியானிடத்தில் முதலாய் கேட்கப்படுகிற கேள்வி அஸ்ஸலாத், தொழுதியா இல்லையா? தூங்கிட்ட இறைவா, டயர்டா இருந்துச்சு, நைட்டு குழந்தை ஒழுங்கா தூங்கல, ஒரே அழுதுகிட்டே இருந்தது. மனிதனுடைய ஒரு மோசமான நன்றி கெட்டத்தனத்தை நீங்கள் பார்க்கலாம். பிள்ளை இல்லாத பொழுது இறைவா குழந்தையை கொடு, இறைவா குழந்தையை கொடு என்று கேட்பான். குழந்தையை கொடுத்ததற்கு பிறகு இறைவனுக்கு அதிகப்படியான நேரம் நன்றி செலுத்த வேண்டிய மனிதன் அந்த குழந்தையே கொடுத்ததற்கு பிறகு ஏன் தொழுகைக்கு வரல, புள்ள நைட்டு தூங்கல அதனால வரலம்பா. எவ்வளவு பெரிய நன்றி கெட்ட துரோகின்னு பாருங்க. வியாபாரத்தை கொடு, அதிகமான பொருளாதாரத்தை கொடு என்று கேட்பான். அதிகமான பொருளாதாரத்திலே பறக்கச் செய்து விட்டால் கடை சாத்துவதற்கு, கடை மூடுவதற்கு நேரமாகிவிட்டது, கடை க்ளோஸ் பண்றதுக்கு 1 மணி ஆயிருச்சு, அதனாலதான் ஃபஜ்ருக்கு வரல. எதை அல்லாஹ் பரக்கத்தாய் கொடுக்கிறானோ அதையே அல்லாஹுவை மறந்து விடுவதற்கான காரணமாய் ஆக்குகிறான். தெளிவாய் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திலே யார் தொழுகையை நிறைவேற்றவில்லையோ அவர் தெளிவான நஷ்டவாளியாய் இருப்பார். அல்லாஹ் சொன்னது போன்று உனக்கும் நஷ்டம், உன் குடும்பத்தாருக்கும் நஷ்டம் என்பதை
அல்லாஹ் பதிய வைக்கிறார். குறிப்பாக பெண்கள். அல்லாஹுவின் தூதர் காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ பெண்களை பார்க்கிறார். அதில் அல்லாஹுவின் தூதருடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சமகாலத்தில் ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் எதிர அடிமையா இருக்கிறார்களோ இல்லையா, ஆன்லைனில் அடிமையா இருக்கிறார்கள். ஆன்லைன்ல ரொம்ப அடிமையா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் அவர் வயதுக்கு தகுந்தார் போன்ற அடிமையா இருக்கிறார்கள். சின்ன பிள்ளையா இருந்தா கார்ட்டூன் சேனலில் அடிமையா இருக்கிறேன். கொஞ்சம் இளைஞராக இருந்த அதில அடிமையா இருக்கிறார். குடும்ப பெண்களா இருந்தா சமையல் வீடியோல அடிமையா இருக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டியது, கை தெரிகிற வீடியோ, குரல் கேட்கிற வீடியோ, இதை பார்த்து சமைக்கிறார்கள். கேக்கு செய்றேன், வேற ஏதாவது ட்ரை பண்றேன்னு பண்றாங்க. இதுல எல்லாம் கூடுதல் கவனம் எடுப்பதை பார்க்கிறார். சமகாலத்தில் மறுமை வெற்றியை இந்த மார்க்க பற்றிலிருந்து விளக்குகிற ஒரு அதிகப்படியான அடிமைத்தனம் இந்த ஆன்லைன் அடிமைத்தனம். சிறு குழந்தைகளிலிருந்து நீங்கள் காப்பாற்ற கடமைப்பட்டுள்ளீர்கள். அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் கார்ட்டூன் சேனல் என்று வந்துவிட்டால் வாய் பிளந்து நிற்பதை பார்க்கிறோம். சாப்பிட மாட்டா, அடம்பிடிக்கிறா. கார்ட்டூன் சேனல் ஒன்றை தெளிவாக அழுத்தமாக உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கார்ட்டூன் சேனலை உருவாக்கியது அமெரிக்க ஏகாதிபத்திய கண்காணிப்பின்படி இஸ்ரேலுடைய அந்த ஆய்வு கருவிகளால் அதுபோன்ற நாடுகள் உருவாக்கியதுதான் கார்ட்டூன் சேனல்கள். அந்த கார்ட்டூன் சேனல்களை அவர்கள் நாட்டிலேயே சில முக்கியமான இடங்களில் தடை போட்டு வைத்திருக்கிறார்கள். கார்ட்டூன் சேனல்களுக்கு தடை. சிறு பிராயத்தில் இருந்த மூளை மழுங்கடிக்கப்படுகிற டாம் அண்ட் ஜெர்ரி, சோட்டா பீம், கொஞ்சம் வளர்ந்த இளைஞர்கள் கூட நிஞ்சா ஹட்டோரி, நருட்டோ, ஜுஜுட்சு கைசன், இந்த மாதிரி என்னென்ன வாய்க்குள் நுழையாத பெயர்களை எல்லாம் வைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற மறுமை வெற்றியை பாழாக்குகிற, மார்க்கப்பற்றை தூரமாக்குகிற கார்ட்டூன் சேனலை கண்ட்ரோல் பண்ண முடியல. கொரியன் வெப் சீரியஸ் வாய பிளந்துட்டு கொரியால இருந்து ஒரு குரூப் இறங்கிருச்சு. கொரியா நாட்டுக்காரன் ஏதேனும் ஒரு படத்தையோ அல்லது தொடர் நாடகத்தை போன்று ரிலீஸ் செய்தால் அதற்கு இளைஞர்கள் இளைஞிகள் பலியாவதை பார்க்கிறார். ரொம்ப ஃபேமஸா பிடிஎஸ் ஒரு 7 ஷைத்தா உருவாக்கின ஒரு குரூப் ஒன்று இருக்கிறது. ஒரே ஒரு தடவை அந்த பாடலை அவன் வெளியிட்டால் போதும், ஒரு பாடலை வெளியிட்டா போதும், கோடிக்கணக்கான மில்லியன் பில்லியன் வியூவர்ஸ். அந்த பிடிஎஸ் அவன் பேரே வாய்க்குள் நுழையாத வகையில் ஜோ, ஜேஹோப், ஜின் ஜிமின், ஜங்கூக்கு, இதுவெல்லாம் சமகாலத்திலே பார்க்கிறோம். சிறு பிராயத்திலே நாம் எதை விதைக்க வேண்டும்? நீங்கள் ஒரு பட்டிமன்றம் நடந்தது, நாடகம் நடந்தது, ஓடுகிற லைவில கூர்ந்து கவனித்தால் முழுக்க முழுக்க மார்க்கப்பற்று பிள்ளைகளுக்கு சரியானதை விதை போடுங்கள் என்று ஏன் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது? சமகால சூழல் படுமோசமாயிருக்கிறது. டாம் அண்ட் ஜெர்ரி, இந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். இதுல இருந்து நம்மளை எவ்வளவு பெரிய கேனக்கிற்கன ஆக்குறான்றதுக்கு இது உதாரணம். வழக்கமா உலக வழக்கம் என்னது? பூனைதான எளிய துரத்தும். இதான் உலக வழக்கம். உலக வழக்கமே பூனை எளிய துரத்து. பெருச்சாலியா இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்குமே ஒழிய பூனையை கடிச்சிட அப்படி மிரண்டு நிற்கும். ஆனால் சிறு பிராயத்திலே விதைக்கப்படுகிற டாம் அண்ட் ஜெர்ரியில எலி பூனையை துரத்துது. நம்மளை எவ்வளவு கிறுக்கனா
ஆக பெரிய முட்டாள் அப்படின்னு நினைச்சா அந்த குழந்தைக்கு ஏதேனும் பாதிப்பு வந்தால் சுக்கி லட்டு போடுமான்னு வாய பொழுது பார்த்துக்கிட்டு இருக்குமா? அது சுக்கின்னு ஒரு கேரக்டர், அது லட்டு போடும். இவனுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த லட்டின் உருவத்தில் அவனை காப்பாற்றுமா. இவனுக்கு இத போட்டு காமிச்சா சின்ன வயசுல இவனுக்கு ஏதாவது சோதனை வருதுன்னு வைங்களேன், யார தேடுவான்? வானத்தை வானத்தை பாப்பா, சுக்கி வருமா? லட்டு போடுதான், வாயில மண்ணுதான் போடு, லட்டு போட. நீ அல்லாஹ்வை பற்றியா மறுமையை பற்றியா இறை தூதரை பற்றியா சொல்லிக் கொடுத்திருந்தால் உன் சோதனைக்கு அல்லாஹ் வருவான், அல்லாஹ்விடத்தில் உதவி கிடைக்கும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கற்றுத்தந்த துஆவை கேள். அப்படி பாடம் நடத்தி இருந்தால் கையேந்தி அல்லாஹ்வை பார்ப்பான், அல்லாஹ்வை எதிர்பார்ப்பான், உதவியை நாடி நிற்பான். லட்டு விழு சின்ன பிராயத்திலிருந்து இது கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய மோசம், நம்மளை எவ்வளவு தூரமாக்குறாங்கன்னு பாருங்களேன். அதே போன்று வளருகிற பருவத்திலே இருப்பவர்கள் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு மோசமான, எனக்கு தெரிந்து இது மாதிரி ஒரு கேடுகட்ட அப்ளிகேஷன் இல்லவே இல்லைன்னு சொல்லல, அவ்வளவு மோசம். இன்ஸ்டாகிராம் யார் யாரோடு வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளலாம். நியூசிலாந்துக்காரன் கூட பேசணுமா? பேசிக்கோ. சமீபத்தில் விருதுநகர் மாவட்டம் உங்களுக்கு தெரியும், மதுரைக்கு அடுத்து இருக்கிறேன். அங்கே கூலி வேலை பார்க்கிற ஒரு இஸ்லாமியன் இன்ஸ்டாகிராம் மூலமா இலங்கையில் இருக்கிற ஒரு காஃபிர் பெண்ணோடு தொடர்பு கொண்டு கூலி வேலை தான் பார்க்கிறான். ஒரு நாளைக்கு 100 ரூபாயா 150 ரூபாயா 200 ரூபாயா. இவன் கொத்தனார் கிடையாது, சட்டி சுமந்து செல்லணும். அதிகபட்சமா 300 ரூபாய் 400 ரூபாய் சம்பளம், நாள் கூலிதான். இவனுக்கு இன்ஸ்டாகிராமில் தொடர்பு ஏற்படுகிறது. உடனே அவன் முடிவெடுக்கிறான், எப்படியாவது கடல் கடந்து சென்றாவது அந்த பெண்ணை மனமுடித்தே தீர வேண்டும். இந்த கடல் கடந்து போற காதல்னு எல்லாத்திலையும் டயலாக்லாம் எழுதுறாங்கல்ல, கடல் கடந்து சென்று அந்த பெண் வீட்டிலே போய் பேசுகிற அவல நிலை. கூடுதல் கவனம் எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி மிக்க சமூகம் நாம் எல்லாம். இது போன்ற கலிசலைகளுக்கு அடிமையாகலாமா? குறிப்பாக இங்கே வந்திருக்கிற தௌஹீது பெண்கள் வேண்டுமானால் நீங்கள் தப்பிக்கலாம். ஆனால் நான் எனக்கு அறிந்தவரை, நான் பார்த்தவரை பெரும்பான்மையான இஸ்லாமிய குடும்ப பெண்கள் சீரியல்களுக்கு அடிமையாக இருப்பதை பார்க்கிறோம். அதிலே ஒரு வாரமா பெண்கள் ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க. ஒரு பெரிய துக்க செய்தி ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னு எடுத்து பார்த்தா, ஒரு 6 வருஷமா ஓடிக்கிட்டு இருந்த சீரியலை குழி தோண்டி புதைச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். பாக்கியலட்சுமின்னு ஒரு சீரியல் எண்டு கார்டு போட்டிருக்கான். இது நிறைய பேருக்கு கண்ணீரும் கம்பளையுமா இருக்குது. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டியது இருக்கு, அவங்க இன்னாலில்லா சொல்றாங்க. ஐயோ போச்சே, பாக்கியாவை பார்க்க முடியுமா முடியாதான்னு தெரியும். உனக்கு பாக்கியம் கிடைக்காது. நீ இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு தெரிந்தால் ஒரு சீரியல்களிலே எவ்வளவு அடிமை, சிறகடிக்க ஆசை. அடிப்ப நீ நரகத்தில் சிறகே இருக்க, அல்ல 2 கையை உடைச்சு விட்டுருவான். சொர்க்கத்திலே சிறகாய், சொர்க்கத்திலே பறக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தால், நாம் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, ஒரு கதீஜாவின் வீட்டிலே, ஒரு ஆயிஷாவின் வீட்டிலே மார்க்கப்பற்று இல்லாமல் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை ஆழமாய் கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு வருகிற பொழுதே சில விஷயங்களை எல்லாம் கேட்டே வருகிறேன். இதுவெல்லாம் முஸ்லிம் மஹல்லாக்களா பார்த்தாலே தெரிகிறேன். சில பகுதிகள் வரிசையாய் முஸ்லிம் மஹல்லாக்களாக இருக்கிறது. ஒரு 30 வருடத்திற்கு முன்பு மக்ரிப் தொழுகைக்கு பிறகு முஸ்லிம் மஹல்லாவின் தெருக்களிலே நீங்கள் நடந்து வந்தால் குர்ஆன் ஓதுகிற சப்தத்தை கேட்கலாம்.
வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் பெண்கள் தஸ்பீஹ் மணியை வச்சு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. மார்க்கத்தில் அது இல்லை. திக்ர் செய்யறதா இருந்தா கையில தான் செய்யணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதுவெல்லாம் கரங்களால் செய்ய வேண்டும். ஆனால் தஸ்பீஹ் மணியை வச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த சூரியன் மறைந்ததற்கு பிறகு மக்ரிபுடைய நேரத்திலே முஸல்லாவை விரித்து அப்படியே குர்ஆன் ஓதுகிற சப்தத்தை கேட்கலாம். உங்ககிட்ட பெரியவர்களா இருக்கிற உங்களிடத்தில் உன் பெற்றோர் வீட்டிலே என்ன செய்து கொண்டிருப்பார் இரவு நேரத்திலே என்று நீங்கள் கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? எங்க அம்மா தாலா ஓதிக்கிட்டு இருப்பாங்க, துஆ செஞ்சு கொண்டிருப்பார்கள், திக்ர் ஓதி கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்ட்ட கேளுங்க, உங்க அம்மா தாலா வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? ஏதோ குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, தடவிக்கிட்டே இருப்பாங்க. ஒளிமயமாய் திகழ வேண்டிய இஸ்லாமிய வீடுகளில் இருள்மயமாய் கிடக்கிறது. ஒரே ஒரு இடத்துல இருந்து லைட் வருது, அதான் டிவி. கும் இருட்டா இருக்குது வீடு ஃபுல்லா. ஓட வேண்டிய நாடகம் ஓடுகிறது, பார்க்க வேண்டிய சினிமா கூத்தாடிகள் ஓடுகிறது. இஸ்லாமிய மக்களே, அழுத்தமாய் காது கொடுத்து கேளுங்கள். உலக வரலாற்றிலேயே சினிமாவின் மூலமாய் கூத்தாடிகளின் மூலமாய் திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பே கிடையவே கிடையாது. சினிமா மூலமா வழிகட்டு போன வரலாறு இருக்குதே ஒழிய திருந்திய வரலாறு கிடையவே கிடையாது. அல்லாஹுவின் தூதர் எவ்வளவு கடுமையாய் எச்சரித்தார்கள். அருவருப்பான காரியம், வெறுக்கத்தக்க காரியம் என்று தெரிந்தால் லா தக்ரபுல் ஃபவாஹிஷ், அருவருப்பானதை நீ நெருங்காதே. மா லஹர மின்ஹா வமா பத்தன், அந்த அருவருப்பான காரியம் வெளிப்படையா இருந்தாலும் செய்யாத, மறைமுகமா இருந்தாலும் செய்யாத. அல்லா ஈனானி தஸ்னியான், உன் கண் செய்கிற விபச்சாரம் தவறானதை பார்ப்பது. ஒல் யதானி தஸ்னியான், உன் கை செய்கிற விபச்சாரம் தவறானதை எடுப்பது. ஒரு ரிஜுலானி தஸ்னியான், உன் கால்கள் செய்கிற விபச்சாரம் தவறானதின் பக்கம் செல்வது என்றார்களே. நம் கண்களை விபச்சாரம் செய்ய வைக்கலாமா? யோசித்து பாருங்கள். முன்னர் எல்லாம் டிவியில நாடகம் ஓடி அந்த நாடகம் மிஸ் ஆயிருச்சுன்னா பக்கத்து வீட்டு கதீஜா அக்காட்டையோ ஆயிஷா அக்காட்டையோ பயானுக்கு போயிட்டு வந்து என்ன பயான் பேசினாங்கன்னு கேட்கிறாங்களோ இல்லையா? நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், மாமியாருக்கு கால் உடைஞ்சு போயிருச்சு, கிழவி ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டிய சூழல் ஆயிடுச்சு, எனக்கு இந்த நாடகம் மிஸ் ஆயிடுச்சு, என்ன கதை ஓடுச்சுன்னு சொல்லு. அந்த அம்மா 2 விட்டு போட்டா போதும், அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அப்படியா? தொலைபேசியில எத்துணை நாட்களுக்கு முன்பு உள்ள நாடகத்தை கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நாடகம் இன்றைக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது, வெப் சீரியஸ் என்கிற பெயரால். இதுல கெட்டு போறது இளைஞர் ஆண்கள், இளைஞர் பெண்கள் கூட. நாடகத்தில் குடும்ப பெண்களையா நடிக்க வச்சு வழிகெடுக்கிறான். வெப் சீரியஸ்ல இளைஞர் ஆண், இளைஞர் பெண்களை வைத்து வழிகெடுக்கிறான். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், மார்க்கம் பற்றி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நீ ஒரு ஆணை தேர்வு செய்வதாக இருந்தாலும் மார்க்கம் பற்றி தேவை, ஒரு பெண்ணை தேர்வு செய்வதாக இருந்தாலும் மார்க்கம் பற்றி தேவை. அல்லாஹுவின் தூதர் காலத்தில் ஹுமைத் அவர்களின் மனைவி ஒரு சிறிய குழந்தையாய், அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அப்படியே அழைச்சு வர்றாங்க. அல்லாஹுவின் தூதரிடத்திலே வந்து சிறு பையன்தான், அதிகபட்சமா ஒரு 5 வயது 6 வயது கூட இருக்க, விவரம் அறியாத ஒரு பையன். அல்லாஹுவின் தூதரிடத்திலே வந்து அந்த பெண் சொல்லுகிறார், அல்லாஹுவின் தூதரே, இவர் என்னுடைய மகன், இவரிடத்தில பையத் எடுங்கள். பையத்துனா என்ன? இஸ்லாத்தை ஏற்று வருகிற பொழுது ஒரு 7-8 விஷயத்தை கைக்கு மேல கை வச்சு எடுப்பாங்க. இணை கற்பிக்க மாட்டோம், திருட மாட்டோம், வட்டி வாங்க மாட்டோம்,
மது குடிக்க மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், கற்பொழுக்கம் உள்ள பெண்ணின் மீது அவதூறு சுமத்த மாட்டோம்னு சொல்லுன்னு கேட்பாங்க ரசூலுல்லாஹ். அத ஒண்ணும் தெரியாத பையன் கிட்ட எடுக்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஆள் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறாரு, பையத்தினா என்ன, அதனுடைய விஷயங்கள் என்றால் என்னவென்றே தெரியாத இவரிடத்திலே நான் எப்படி எடுப்பது? இல்ல நீங்க எடுங்க. சிறு பிராயத்திலேயே மார்க்கப்பற்றை ஊட்டி வளர்க்க ஆசைப்பட்டால் உடனே அல்லாஹுவின் தூதர் அந்த சிறுவனிடத்திலே வந்து அவர் தலையை தடவி கொடுத்து விட்டு தாலகு அவரின் வாழ்க்கை சிறக்க அல்லாஹுவின் தூதர் பிரார்த்தனை செய்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். மார்க்கப்பற்று மிக மிக அவசியம். தாய்மார்களே, தந்தைமார்களே, மார்க்கப்பற்று நமக்கு எப்படி இருக்கிறதா, நாம் எப்படி அல்லாஹுவோடு அல்லாஹுவின் மார்க்கத்தோடு தொடர்பில் இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நம் குடும்பம் மார்க்கப்பட்டுள்ள குடும்பமாய் மாறும். சமூகத்தில் இன்றைக்கு மூட நம்பிக்கையை வைத்து இலகுவ பெண்களை ஏமாத்திடுறாங்க. நீங்க பார்க்கலாம், ஆண்களை விட அஜரத்துமார்களால் முன்னோர்களின் பெயரால் அதிகமாக ஏமாற்றப்படுவது பெண்கள் தான். தர்கா வாசல்ல தாயத்து தகடு, நல்ல நேரம் கெட்ட நேரம் ஏதாவது ஒரு கயிறை ஓதி கொடுக்கிறது. பெண்கள் பலவீனமானவர்களாக இருக்கிற காரணத்தினால் மார்க்கத்தை சொல்லி ஏமாற்றி விடுகிறார்கள். அதனாலதான் நம்முடைய பகுதியிலே நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய பேரால மௌலூது ஓதப்படுகிற அவல நிலை நடக்கிறது. வரதட்சணையிலிருந்து மீள சமூகம் மறுக்கிறது. ஒரு மார்க்கம் பற்றி இல்லை, மகர் கொடுத்துதான் திருமணம் முடிக்கணும்னு அல்லாஹ்வுடைய சட்டம் தெளிவாக இருக்கிறேன். பொழுதும் கூட எத்தனையோ திருமணத்தில பெண்கள் கூட்டம் கூட்டமா கலந்து கொள்றது நீங்க பார்க்கலாம். இஸ்லாமிய பெண்கள் மார்க்கப்பற்றோடு திகழ வேண்டும் என்பதற்கு நம்முடைய மார்க்கத்தின் மீது இருக்கிற ஆர்வம் அதிகரிக்க வேண்டும். அதுல ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். மார்க்கத்தின் மீது இருக்கிற ஆர்வம், ஒரு செய்தி சொல்லப்படுகிறதா, அல்லாஹுவின் தூதர் இதை எப்படி சொன்னார்கள், அல்லாஹ் இதை எப்படி கட்டளையிட்டான், இந்த இரண்டு பார்வையில் பயணிக்கிற பொழுது மார்க்கப்பற்றை கடவாய்ப்பற்களால் கவ்வி பிடிக்க முடியும். ரசூலுல்லாஹ் ஒரு சபையில அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய மனைவிமார்கள் சிலரும் அவங்களை சுற்றி அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹுவின் தூதரே, அன்ன பஅல அஸ்வாஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரின் மனைவியர் சிலர் கூட்டமாய் அமர்ந்திருக்கிற பொழுது அல்லாஹுவின் தூதரும் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கூட்டமாய் அமர்ந்திருக்கிறீர்களே, அப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டும். கேட்கிறார்கள். அல்ல ஆயிஷா அம்மையாரும் உண்டு. ஐயுனா அஸ்ரஉ பிக லுஹூகன், அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் மரணித்ததற்கு பிறகு, பாங்க நிறுத்தணுமா, இங்க பாங்க எத்தனை மணிக்கு, சரி சரி, நீங்கள் மரணித்ததற்கு பிறகு, கேள்வி ரொம்ப டேஞ்சர். புருஷனை உட்கார வச்சு சுற்றி மனைவிமார்கள் உட்கார்ந்துகிட்டு நீங்க மௌத்தா போனதுக்கு பிறகு அப்படின்னு கேட்கும் போது நம்மளால வாயில மண்ணெல்லி போடுன்றோம். நான் எப்படா போய் சேருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கியோ அப்படின்றோம். கேள்வியே ஒரு வித்தியாசமான கேள்வி. நீங்கள் மரணித்ததற்கு பிறகு உங்களை உங்கள் மனைவிமார்களில் முதலாவது சந்திப்பவர் யார், எங்கள்ல யாரு ஃபர்ஸ்ட் மௌத்தாவாங்கன்னு கேட்கிறாங்க. ரெண்டு கேள்வியுமே ரொம்ப ஒரு விகாரமான கேள்விதான். ஒண்ணு நீங்க மௌத்தா போறது, ரெண்டாவது எங்கள்ல யார் மௌத்தாகிறது. இதுவே பெரிய கலவரமாய் பெண்களுக்கு மத்தியில. ஓ, என்னை எப்படா அனுப்பிட்டு ரசூலுல்லாஹ் கூட நீ நிம்மதியா வாழலாம் நினைக்கிறியா அப்படின்னு சண்டையாய்.
ஆனா ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, எங்கள்ல உங்க மனைவிமார்கள்ல உங்களை முதலில் சந்திப்பவர் யார்? ரசூலுல்லா சொல்றாங்க, அத்துவலுக்குன்னையதா, யாருடைய கை நீளமாக இருக்கிறதோ அந்த மனைவிதான் நான் மௌத்தா போனதற்கு பிறகு உடனே மரணிப்பார், முதல் நபரா மரணிப்பார்னு சொல்லிட்டாங்க. கை நீளமா இருக்கணும். ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள், கசபத்தன் எதிராவுனஹா, நாங்கள் ஒரு குச்சியை எடுத்தோம், எங்களின் ஒவ்வொருவரின் கரங்களை நிற்க வைத்து அளந்து பார்த்தோம், கையை அளந்து பார்த்தோம். எங்கள்ல நபியின் மனைவி சௌதா அவர்களின் கையே நீளமாயிருந்தது. எல்லாரும் கையும் அளந்து பார்க்கும் போது சௌதா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பேர், அவருடைய கைதான் நீளமா இருந்துச்சு. உடனே நாங்கள் முடிவெடுத்துக் கொண்டோம், நபியின் மனைவியரில் முதலாவது மரணிப்பவர் சௌதாதான். ஆனால் சிறிது காலம் சென்றது, இந்த அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு கம்ப நேரா வச்சு ஒரு 2 வார்த்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்களா, அது என்ன வார்த்தை? அல்லாஹும் மஹ்தினி வசத்தித்னி, என்னது? அல்லாஹும் மஹ்தினி வசத்தித்னி. தொழுகை அல்லாத நேரங்களையும் ஷைத்தான ஓட ஓட விரட்டி, இப்ப குச்சியை எடுத்தோம், கைகளை அளந்து பார்த்தோம், சௌதா அவர்களின் கரமே நீளமாயிருந்தது. ஆனால் எங்களுக்கு அதிர்ச்சியாயிருந்தது, நபியின் மனைவியரில் முதலாவது மரணித்தவர் ஜைனப் அவர்கள் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பணக்கார மனைவி உண்டு, அவங்க ஜைனப் ரலியல்லாஹு.
உடனே நாங்கள் யோசித்து பார்த்தோம், பெண்களுடைய தெளிவை பாருங்கள். ஒரு குடும்ப பெண் தெளிவாகிவிட்டால் அந்த குடும்பமே சீர்வரும் என்பதற்கான சான்று. உடனே நாங்கள் யோசித்து பார்த்தோம், நபிகளார் இலக்கியமாய் சொன்ன வார்த்தை இது. சில பேரு பொதுவாக ஒரு வழக்கம் இருக்கும், பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிச்சு அடிச்சு பேசுவாங்க. அவங்கள நம்மளே சொல்லுவோம், இந்த அம்மா பேசினா அடிச்சு அடிச்சலோ பேசும், இவங்களுக்கு கொஞ்சம் கை நீளம் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் நாளார்மைக்கு வர்ற பிரச்சனையை இன்னைக்கு எழுப்பாங்க. சபையில வந்துட்டா வாயை திறந்தாலே போதும், முசீபத்து வித்தனா ஃபசாத்தா இருக்கும். வாயை திறந்தாலே மூட மாட்டாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் வாய் நீளம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால டேப் எடுறா, வாயை அளந்து பாரு, கையை அளந்து பாரு அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. கை நீளம் வாய் நீளம் அப்படின்னா இலக்கியமாய் சொல்வதுதான். அதே போன்று அல்லாஹுவின் தூதர் ஜைனப் அவர்களின் குணநலனாய் இலக்கியமாய் சொன்னார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் அதிகமாக தர்மம் செய்பவராய் இருந்திருக்கிறார். ரசூல்லா பேசுறது வஹி. ஃபர்ஸ்ட் கை நீளமா இருக்கிறவங்க இறந்து போவாங்கன்னு சொன்ன ரசூல்லா பொய் சொல்ல மாட்டாங்க. அப்ப கை நீளம்னா ஒரிஜினல் கை நீளத்தை குறிக்காது, தர்மம் செய்வதை குறிக்கும் என்று எவ்வளவு புத்தி கூர்மையா யோசித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த அமைப்பு இந்த அமைப்பு இந்த ஜமாத்து அஜரத்து முன்னோர் யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும், மறுமை வெற்றி வேண்டுமானால் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், அல்லாஹுவின் தூதர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். இறுதியாய் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். மறுமை வெற்றி வேண்டுமானால், நாம் நம் குடும்பத்தார் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமானால் கண்டிப்பாக மார்க்கப்பற்ற அவசியம். மார்க்கப்பற்றில்லாத கணவரோ, மார்க்கப்பற்றில்லாத மனைவியோ, மார்க்கப்பற்றில்லாத சந்ததிகளோ, மார்க்கப்பற்றில்லாத பெற்றோர்களோ நம் குடும்பத்திலே இருந்தால் அது மறுமை வெற்றியை பாழாக்கிவிடும். அல்லாஹுவின் தூதர் காலத்தில் அப்துல்லாஹ் என்கிற ஒரு நபி தோழர், இவருக்கு 9 பெண் குழந்தைகள் உண்டு. ஜாபிர் என்கிற ஒரே ஒரு இளைஞர் இருக்கிறார். கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும், எவ்வளவு மார்க்கப்பற்ற ஊட்டி வளர்த்திருக்கிறார் என்று பாருங்கள். உஹது போரிலே கலந்து கொள்ள ஆசைப்படுகிறார் தந்தை அப்துல்லா. ஆனா மனைவி இல்லை, 9 பெண் குழந்தை, ஒரே ஒரு மகன் ஜாபிர். மகனை அழைத்து பேசுகிறார், மகனே, எனக்கு மட்டும் அல்லாஹ் 9 பெண் குழந்தைகளை தராமல் இருந்திருந்தால் நான் போருக்கு செல்வதற்கு பதிலாக இளைஞனாக இருக்கிற உன்னைத்தான் அனுப்பியிருப்பேன். சொல்ற வார்த்தையை பாருங்க. 9 பெண் குழந்தை இருக்குது, நாம் போகாம உன்னை அனுப்பியிருப்பேன். ஏன் உன்னை அனுப்பலன்னா, உன் சகோதரிகளை பார்த்துக்கணும், கொஞ்சம் வயதாகி விட்டது, திடீரென்று இறந்து விட்டால் பெண் குழந்தை நிலைமை அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய நாட்டம். பிறகு சொல்லுகிறார், மகனே, இந்த உலகத்திலேயே முஹம்மது நபிக்கு பிறகு உன் மீது நான் உயிரையே வைத்திருக்கிறேன். உன்னிடத்தில் 2 பொறுப்பை ஒப்படைக்கிறேன். ஒன்று, என் மீது இருக்கிற கடன். இரண்டாவது, உஹது போரிலே கலந்து கொள்கிறார். அவர் ஆசையும் பட்டார், கொல்லப்படுகிற நபர்களில் நான் முதலாம் நபராய் இருப்பேன் என்று ஆசைப்பட்டார். கொடூரமாய் கொல்லப்படுகிறார். முகம் அறுக்கப்பட்டு, மூக்கு அறுக்கப்பட்டு, உதடு அறுக்கப்பட்டு, காதுகள் அறுக்கப்பட்டு, ஆளே ரணக்கொடூரமாய் கொல்லப்படுகிறார். போர்வையால் மூடப்பட்ட அப்துல்லாஹ்வை ஜாபிர் மகன் திறந்து பார்க்க வருகிறார். எல்லாரும் தடுக்கிறாங்க. இளைஞனாய் இருக்கிறாய், உன்னால தாங்க முடியாது மகனே, இல்லை என்னை பார்க்க விடுங்க, பொறுமையா இருக்கிறேன். பிறகு அல்லாஹ்வின் தூதரே ஜாபிரின் கையை பிடித்து வந்து அழைத்து வந்து தந்தை அப்துல்லாஹ்வின் உடலை திறந்து காட்டினார்கள். நேற்று இரவு, முந்தைய இரவு உதடுகளோடு தன்னிடத்தில் உரையாற்றிய தந்தை, இந்த கண்களோடு பார்த்த அந்த தந்தை
காதுகளோடு இருந்த தந்தை, கைகளோடு இருந்த தந்தை இன்றைக்கு முண்டமாயிருக்கிறார். எப்படி இருக்கும் பாருங்க. முந்தைய இரவு உதடோடு இருந்த தந்தையை இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் பார்க்கிறார், கதறுகிறார், அழுகிறார். அல்லாஹுவின் தூதர் அருகிலே வந்து சொன்னார்கள், தபக்கி கௌலா தபக்கி, நீ அழு அல்லது அழாமல் இரு. மாசாலத்தில் மலாயிக்கத்து துபில்லுகும் பி அஜ்ரி ஹத்திஹா ஹத்தா ருஃபிஅ, உன் தந்தையை கபரிலே அடக்கம் செய்கிற வரைக்கும் இங்கே வானவர்கள் தங்கள் இறக்கைகளால் நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் சொர்க்கவாதியாய் இருப்பார் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். பிறகு பாருங்கள், மார்க்கப்பற்று தந்தையின் வாக்கை காப்பாற்ற இளமை பருவத்திலே ஒரு விதவை பெண்ணை தேர்வு செய்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீ ஒரு இளைஞன், ஒரு துடிப்பாக இருக்கிற ஒரு இளைஞர் பெண்ணை தேர்வு செய்திருக்கலாமே. இல்லை அல்லாஹ்வின் தூதரே, 9 சகோதரிகள் உண்டு, அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், தலைவாரி விட வேண்டும். யோசிச்சு பாருங்க, மச்சி மைனிக்கு தலைவாரி உடனே கொண்டாடின்ற, தலைவாரி விடணும், பணிவிடை செய்யணும். அதற்காகத்தான் பிறகு தகப்பனின் கடனை அடைக்க பாடுபடுகிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஒரு பிள்ளையினுடைய வளர்ப்பிலே மார்க்கப்பற்று இல்லாவிட்டால், ஒரு தகப்பன் இறந்ததற்கு பிறகு அந்த குடும்பம் கேள்விக்குறிதான். சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ குடும்பத்தார் தங்களது பிள்ளைகளையோ அல்லது மார்க்கப்பற்றில்லாமல் வளர்க்கிற பொழுது, தகப்பன் இறந்து கிடக்கிற பொழுது அவருக்கு ஜனாசா தொழுகையில் தொழ வைக்க அழைக்கப்படுகிறார். தோளுக்கு பெருசா வளர்ந்திருக்கீங்க, வாடா, உங்க அத்தா திடீர்னு இறந்துட்டாரு, வந்து தொலை வைடா. அப்படியே முழிக்கிறான், மண்டையை சொறிகிறான். என்னடா ஏன் முழிக்கிற? இல்ல ஜனாசா தொழுகையில என்ன ஓதணும்னு தெரியாது, சூரா ஃபாத்திஹா ஸலவாத் அதுக்கு பிறகு தெரியாது. நாம் மரணித்து விட்டால் நம்முடைய பிள்ளை நமக்காக ஜனாசா தொழுகையிலே உளமாற பிரார்த்தனை செய்யவில்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒருவேளை நாம் இறந்து விட்டோம், அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம மனைவி நம்ம பிள்ளைய நம்பி வந்தாங்களா, புருஷனை நம்பி வந்தாரா? கணவரை நம்பித்தான் வந்தார். நம் பிள்ளை நம் குடும்பத்தை பாதுகாக்கிற இடத்தில் இருக்கிறாரா? தயவு கூர்ந்து ஒரு பெற்றோரின் தொழுகை சரியாக இருந்தால், ஒரு தாய் தந்தையின் திருக்குரான் தொடர்பு சரியாக இருந்தால், ஒரு தாய் தந்தையின் அல்லாஹ்வின் மீது இருக்கிற இறை அச்சம் சரியாக இருந்தால், ஒரு தாய் தந்தையின் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிற வாழ்க்கை சரியாக இருந்தால் அந்த குடும்பம் சரியாகும். வெறித்தனமாய் சபதம் எடுப்போம், என் குடும்பத்திலே மார்க்கப்பற்றின்மை இருக்கவே கூட, என் குடும்பத்திலே அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ்வின் தூதர் தடுத்த காரியத்தை என் கணவன் செய்ய மாட்டார், என் மனைவி செய்ய மாட்டார், என் மகன் செய்ய மாட்டார், என் மகள் செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுப்போம். ஒவ்வொரு குடும்பமும் மார்க்கப்பற்றோடு நம் குடும்பத்தை செதுக்க ஆரம்பித்து விட்டால் மறுமையிலே குடும்பம் குடும்பமாய் சொர்க்கம் செல்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மார்க்கப்பற்றை உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைத்து மறுமையில் மகத்தான வெற்றியை தந்தருள் புரிவானாக என்று கேட்டு, மார்க்கப்பற்று வேண்டுமானால் தயவு செய்து அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டிய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். முஆத் அவர்களுக்கு சொன்ன பிரார்த்தனை ஒன்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இந்த பிரார்த்தனையை சொல்றதுக்கு முன்னாடி முஆத பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சவுண்டா சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? முஆதே, அல்லாஹ் மேல சத்தியமா
உங்களை நான் விரும்புகிறேன் என்றார்கள். அல்லாஹும்ம சொல்லுங்க, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அடுத்து உமர் ரலியல்லாஹு உங்களுக்கு ஒரு 2 வார்த்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்கல்ல. உமர் ரலியல்லாஹு தானே, அலி ரலியல்லாஹு. சரி, தூங்கல யாரு? அலி ரலியல்லாஹு. சரிங்களா? 2 வார்த்தை, எளிமையான வார்த்தை. அல்லாஹும் மஹ்தினி, இறைவா எனக்கு நேர் வழி காட்டுவாயாக. அடுத்து வஸத்தித்னி, வஸத்தித்னி. சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு நம்பர் சொன்னேன், யாருக்கு ஞாபகம் இருக்குதா? பெண்கள் ரொம்ப அப்படியே துடிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. 5271. தயவு செய்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திப்பதில் தான் உறுதி இருக்கிறேன். இந்த 2 வார்த்தை மட்டும் ஒரு 3 தடவை சொல்லுங்க. அல்லாஹும் மஹ்தினி வஸத்தித்னி, அல்லாஹும் மஹ்தினி வஸத்தித்னி, அல்லாஹும் மஹ்தினி வஸத்தித்னி. ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.